இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் கொல்லிமலையோட அடிவாரம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஆக்சுவலாக. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல வியூ இங்கேருந்து கிடச்சிது. ஸோ அதனால் அப்படின்னு இருந்து வீடியோ எடுக்கலான்ட்டு ஒரு சின்ன பிளான். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 50வது ஹேர்பின் பென்லேருந்து இந்த வியூவை பார்க்குறோம். செம்மையாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் கொல்லிமலைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா 70 வந்து 50வது ஹேர்பின் பெண்டு. அங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் காரோ இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிள்லையோ வரும்போது ஜஸ்ட் நின்று பாருங்கள். ஒரு அருமையான வியூ. எங்களுக்கு பயங்கரமான ப்ளஸ் என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக மேகம் வந்து லைட்டாக கொஞ்சம் மூடி இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலையை அப்படியே கொஞ்சிட்டு போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 3:45, ஜஸ்ட் 3:45. கைஸ், ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கனாலே எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டெப்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து நல்லா ஸ்டெப்ஸ் போட்டுருந்தாலும் இறங்கிறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு செம்ம வியூ. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு மலைங்க பின்னாடி, அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் இருக்குது. நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். இதுக்கு மொத்தம் 1200 ஸ்டெப்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது 1196, நான் ரவுண்டாக 1200 சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இறங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 தான் இருக்கும். இன்னும் நாங்கள் 1000 ஸ்டெப்பு இறங்கணும். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டே போகிறோம். பயங்கர புதுமுட்டாக்கும் ஸ்டெப்பு ஏறலுக்கு. எப்படி ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமா. போலாமா வேணாமா? போலாம். சூப்பராக இருக்கு இடம், நல்ல இடம். வேணாம், சரிங்க, தேங்க்ஸ். நாங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்திருக்கோங்க. செம்ம சாரல் வருங்க, ஃபுல்லாக சாரல் தான். வந்துட்டு கைஸ், ஒரு அருமையான
இடம். நான் இப்போ நிற்கிறது 250வது ஸ்டெப்பு. இன்னும் 750 ப்ளஸ் ஒரு 950 ஸ்டெப்ஸ் ஏறணுங்க. பார்ப்போம். நாங்கள் 712 சாரிங்க, வாய் ரோல் ஆகுது. 712 ஸ்டெப்பு தான் ஏறி இருக்கும். ஹார்ட் பீட்லாம் போதுங்க, ஒரு 200-300 போய் தொட்டுட்டு வருது. இந்த ஒரே ஸ்டெப் தான். இந்த ஸ்ட்ரைப்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கு. இதே ஏறிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்ப்போம். நாங்கள் வந்துட்டோம். சிம்பிளுங்க, அதான். சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் தாராளமாக போயிட்டு வரலாம். பெரியவங்க, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் லைட்டாக ஒரு 10% கஷ்டப்பட்டிங்கன்னா ஒரு அருமையான இடம் அது. ஆகாய கங்கை ஃபால்ஸ். மேலே ஏறுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஓகே. ஸோ கொல்லிமலைக்கு வரவங்க இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு மறக்காமல் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். கைஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு டீ கடையில் வந்துட்டு ஆட்டுக்கால் வேர் சூப் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி செய்யணும்ட்டு நம்ம தம்பி சொல்வா போல. இவர் தான், இந்த தம்பி தான் இந்த கடையோட ஓனரு. ஸோ இவங்களாம் நான் தெரியும், நம்ம கூட வந்தவங்க. சொல்லுங்கள் தம்பி, இந்த வேர் எப்படி செய்கிறீங்க? பவுடர் வந்து 1 ஸ்பூன் போடணும்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு சும்மா 2 போல தட்டி போடணும். காலையில் டீ அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போல சாப்பிடணும். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்? சும்மா ரசம் வைக்கிற மாதிரி. சும்மா ரசம் கொதிக்க வைக்கணும். ரசம் கொதிக்க வைக்கிற மாதிரி. இது வடிகட்டாங்க, இதுவும் வடிகட்டாங்க. அப்புறம் அதை குடிக்கிற போடலாம். இது எவ்வளோ? இது 50 ரூபாய், 25 கப்புக்கு போடலாம். ஓகே, அதாங்க. ஸோ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 25 கப்பு போடலாம். இந்த கிழங்கு சூப்பு தான் இங்கே ஸோ இந்த கொல்லிமலையில் வந்துட்டு இந்த கிழங்கு சூப்பு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த கிழங்குக்கு பேர் வந்து ஆட்டுக்கால் கிழங்கு, சரிங்களா? அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். ஸோ அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான். நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் இது முடிஞ்ச உடனே அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நட சாத்தியிருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போ மணி, நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1:05. நாங்கள் மேலே வரும்போது 12:45 இல்லை 12:50 வந்திருப்போம். வந்து ஒரு சரி இது குடிச்சிட்டு போகலாம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு மழை வந்தது. அந்த மழை வந்ததில் ஒரு 10 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த கொல்லிமலையில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப பழைய கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பஸ் புறப்படும் நேரம், இங்கேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்ட்டு, ஆத்தூர், சேலம், நாமக்கல். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா இங்கே டைரெக்டாக நாமக்கல் இல்லை சேலம், ராசிபுரம், ஸோ இந்த மாதிரி பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து இங்கே டைரெக்டாக பஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்தும் உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் டைரெக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கோயில் உள்ள கல்வெட்டு செய்திகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது பாஸ் பண்ணி கூட என்ன எழுதியிருக்குன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க.
இது வந்து இன்னொரு சைடு. இதுதான் அகத்தியர், அகஸ்தியர்னு போட்டிருக்காங்க. தமிழ் வார்த்தை அகத்தியர். ஸோ இந்த வீடியோ மெயினாக அரப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. நான் இன்னொரு சைட்டில் இருக்கேன். ஜஸ்ட் சித்தர்களை வந்து இந்த கோயில் மதில் சுவர் மேலே வந்து செதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோரக்கர், ரெண்டாவது மச்சமுனி, மூணாவது சிவவாக்கியர், நாலாவது குதம்பை சித்தர், ஐந்தாவது கொங்கணர், சட்டைநாதர். ஸோ இது வந்து ஒரு சைடில் இந்த சித்தர்கள் செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைட்லேயும் இருக்குது. பட் நாங்கள் இப்போ கிளம்புறதுனால அந்த சைடில் எங்களால் எடுக்க முடியல. தேங்க்யூ. இது வந்து சோளக்காடு. சோளக்காட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பழங்குடியினர் சந்தை அப்படின்ட்டு. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் எதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது உங்கள் ஊருக்கு எதாவது வாங்கிட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே எங்களது கொல்லி ஹில்ஸில். நாங்கள் வந்து இப்போது மாசிலா அருவிக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் வந்து ஆர்விஆர் லாட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம், ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோம். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரு. ஸோ பார்ப்போம். அது வருது பாருங்கள், மாசிலா அருவி. நல்ல வியூ, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் மாசிலா அருவிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு சறுக்கு மரம் ஊஞ்சல்கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதுதாங்க மாசிலா ஃபால்ஸ்.
மேலேருந்து வந்து இங்கே வருது. குளிக்கிற அளவுக்கு இருக்குங்க, நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. கைஸ், நாங்கள் வந்து இப்போது நம்மருவின்ற ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் கொல்லி ஹில்ஸ் போகிற வழியிலே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி கீழே இறங்குனாங்கன்றது தெரியலை, வழி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். சம்மர் ஸ்பாட் இது நாங்கள் ஆக்சுவலாக பார்த்துருந்தா நாங்கள் போகும்போதே குளிச்சுட்டு போயிருந்துருப்போம்.